ஹலோ கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அனிமே சைட்லேருந்து அப்டேட்ஸை கொட்டி போட்டுருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. அந்த மொத்த அப்டேட்டையும் அப்படியே அள்ளி போட்டு இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அனிமே நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட 25th ஆனிவர்சரிக்காக வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஒன் பீஸ் அவங்க போட்டு ஒன் பீஸ்க்கான ப்ரொமோஷனை பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் இருக்க ஒரு கேரக்டர் தான் சாஞ்சி. இந்த சாஞ்சிக்கு வாய்ஸ் கொடுத்த இந்த வாய்ஸ் ஆக்டர் பார்த்தீங்கன்னா சாஞ்சியை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் ஸ்பெஷலாக தோணவே இல்லை. சாஞ்சி ரொம்பவே வேஸ்டான கேரக்டர் அப்படின்ட்டு சாஞ்சிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்க இந்த ஒரு வாய்ஸ் ஆக்டர் பேசியிருக்காரு. பட் சாஞ்சி பேஸ்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சாஞ்சிக்கு நமக்கு ஜோரோக்கு இருக்க அளவுக்கு ஃபேன் பேஸ் இல்லை. பட் இருந்தாலும் சாஞ்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேரக்டர் தான். ஒரு கட்டத்தில் சாஞ்சியே ஒரு டைலாக் பேசியிருப்பாரு, நான் ஜோர் அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, பட் குடிச்சிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் வருவேன் அப்படிங்கிற இந்த டைலாக்கை சாஞ்சியே பேசியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஒரு தரமான கேரக்டர் தான். சாஞ்சி பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 3 அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் 2 சீசன் தரமாக இருக்கும். இப்போதைக்கு சீசன் 3 அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ்க்கான சீசன் 4 அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் ஒரு தரமான அனிமே. ஃபஸ்ட்டு 3 சீசனில் குறைய சொல்ல முடியாது. ஸோ 4th சீசன் கண்டிப்பாக தரமாக இருக்க போகுது. அதே மாதிரி இப்போதைக்கு கரண்ட்டாக ஆன்கோங்கில் போயிட்டுருக்க அனிமேயில் கைஜு நம்பர் 8 அப்படிங்கிற இந்த அனிமே செம பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான சீசன் 1 முடியவே இல்லை. ஆனாலும் இப்போவே பார்த்தீங்கன்னா சீசன் 2க்கான ஒர்க் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த மேட்ச் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கைஜி நம்பர் 8க்கு ஒரு கேம் வரப்போகுது. அந்த கேமுக்கான ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கேம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டர் தெரியல. ரீ0 அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 3யோட ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 1 hour இருக்க போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் வந்திருக்கு. அதுக்கடுத்து கச்சியா குட்டா அப்படிங்கிற இந்த ஒரு புது மங்காவுக்கு ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ செயின்சா மேன் அப்படிங்கிற இந்த அனிமேவை பல பேர் பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செயின்சா மேனும் யூனிவர்சல் ஸ்டுடியோவும் ஒரு கொலை பண்ண போகிறாங்க. யூனிவர்சல்னால் வேறு யாரும் இல்லை, இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், அதுக்கடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற பல படங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிவர்சலும் செயின்சா மேனும் ஒரு கொலை பண்ண போகிறாங்க. இந்த கொலை விட்டுக்கு போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் தெரியல. செயின்சா மேன் பற்றி பேசுகிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செயின்சா மேனில் கரண்ட்டாக அவங்க லாஸ்ட் 2 சாப்டரில் பண்ண அந்த சம்பவங்களை பற்றி பேசியாகணும். அதாவது பார்த்தீங்கன்னா செயின்சா மேன் ரொம்ப நாளாகவே இந்த ஒரு மங்கா ப்ளஸில் டாப் 4-3 அப்படின்ட்டு இந்த இடத்துல மாறி இருந்தது. ஸோ செயின்சா மேன் நம்பர் 1 பொசிஷனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 167க்கு அப்புறமா செயின்சா மேன் டப்புன்னு நம்பர் 1ல் போயிடுச்சு. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக செயின்சா மேன் இருந்தது. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி தான். அப்படியே டெஞ்சி ஒரு பயங்கரமான ஃபைட் பண்ணிட்டானா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சிட்டு அந்த சாப்டரை செம ஹைப்பாக பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை, அந்த இதை டெஞ்சி பண்ணதை யூடியூப்பில் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர்லேருந்து ஒரே ஒரு மங்கா பேனால் காட்டுறேன், நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிராகன் பால் ஸ்பார்க்கிங் 0 அப்படிங்கிற இந்த ஒரு கேம் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அனிமே கேம்ஸ்லேயே இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேம் அப்படிங்கிற இந்த ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீஇன்கார்னேட் அஸ் 7th பிரின்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேக்கான சீசன் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான சீசன் 2 அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிஞ்சா கமுய் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2 இப்போதைக்கு ஒர்க்கில் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டர் வந்திருக்கு. ஸோ நிஞ்சா கமுய் அப்படிங்கிற இந்த அனிமேவோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சூப்பராக போச்சு. பட் எண்டிங் போக போக எனக்கு பெருசாக பிடிக்கல. பட் சீசன் 2 வரப்போகுது. அதுக்கடுத்து ரான்மா 1/2 அப்படிங்கிற இந்த அனிமேவுக்கு ஒரு ரீமேக் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேர்டெல் அப்படிங்கிற இந்த அனிமேவுக்கு ஒரு கேம் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கான புது ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. போன வருஷத்தில் ஒஷினோக்கோ அப்படிங்கிற இந்த அனிமே வந்து செம ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவை ஓவர் ரேட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இந்த அனிமே அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை, கொஞ்சம் இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த அனிமே அந்த சமயத்தில் செம ட்ரெண்டிங்காக போச்சு. அது தொடர்ந்து அந்த அனிமேவுக்கு மொத்தமாக 2 லைவ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாக வரும்போது அந்த சீரீஸ் இந்த வருஷம் நவம்பர் 28 வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு படமாக வரும்போது இந்த படம் டிசம்பர் 20 வரும்போது. அதையும் தாண்டி இதுக்கான மங்காவும் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆர்க்குக்கு போயிடுச்சு அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. பட் இந்த ஒஷினோக்கோட மங்கா அனிமே அப்படின்ட்டு எதுவுமே நான் பார்க்கல. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஓவர் ரேட் பண்ணுறாங்க. இதுவும் தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ முன்னாடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஆம்னிஷியன் ரீடர்ஸ் வியர் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு தரமான மான்வாவுக்கு ஒரு அனிமே வருவது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த அனிமேவை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் பெருசாக கொடுக்காமல் இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உஃபோர்டபுள் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் இந்த ஒரு அனிமேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உஃபோர்டபுள் மட்டும் இந்த அனிமே எடுத்து பண்ணாங்கன்னா அது தரமாக இருக்கும். ஏன்னா இந்த உஃபோர்டபுள் வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயர் மாதிரி ஒரு ஆவரேஜான மங்காவையே அனிமேல அவ்வளோ சூப்பராக காமிச்சாங்க. கண்டிப்பாக டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறது பிடிக்காம தான் இருக்கும். பட் நீங்கள் நம்பலாலும் அதுதான் உண்மை. டீமன் ஸ்லேயரை நீங்கள் மங்காவை படித்து பாருங்கள். ஸோ மங்காவை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு அனிமேல இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த டீமன் ஸ்லேயரை ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்கிட்டு போகிறது இந்த அனிமே மட்டும்தான். ஸோ மங்கான்னு பாடுறப்ப அது எண்டிங்கில் வந்து கண்டிப்பாக பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் மங்காவையே இந்த உஃபோர்டபுள் வந்து அவ்வளோ சூப்பராக அனிமே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆம்னிஷியன் ரீடர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மானுவாவில் இருக்க ஒவ்வொரு பேஜும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மான்வாவை படித்து பாருங்கள். உண்மையிலேயே ஒரு தரமான மான்வா. ஸோ அப்பேற்பட்ட இந்த மான்வாவை உஃபோர்டபுள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் அப்படிங்கிற இன்னொரு மான்வா இருக்குது. இந்த மான்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஹியேட்டர்ஸில் இருந்தது. ஸோ பல பிரச்சனை போச்சு. அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மான்வா வந்து ஆன்கோயிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மான்வாவுக்கு ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் ஒரு ரூமராக போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகலை. பட் அனிமே வந்தால் கண்டிப்பாக தரமாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செக்கிரோ அப்படிங்கிற இந்த ஒரு கேமுக்கு ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ், டூம் ரைடர் அப்படின்ட்டு பல கேம்ஸ்க்கு அனிமே அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த ஒரு செக்கிரோவுக்கும் ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த செக்கிரோவோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த கேமில் விளையாண்டதில்லை, ஜஸ்ட்டு கேம் பிளே தான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த கேமுக்கு ஒரு அனிமே வரும்போது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலிஷியஸ் இன் டன்ஜன் அப்படிங்கிற இந்த அனிமே வந்தது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான சீசன் 2 அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 100 கேர்ள் ஃப்ரெண்ட் ஊ ரியலி லவ்ஸ் யூ அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வரும் அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கடுத்து சூசைட் ஸ்குவாட் இசக்காய் அப்படிங்கிற இந்த அனிமேவோட ஃபஸ்ட்டு 3 எபிசோட் வந்து ஜூன் 27 வரும்போது. அதுக்கடுத்து இஃப் மை ஒய்ஃப் பிகேம் மேன் எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மாதம் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செய்ரை கெஞ்சக்கு அப்படிங்கிற இந்த அனிமே சீசன் 2 பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரும்போது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான். அதுக்கடுத்து எலுசிவ் சாமுராய் அப்படிங்கிற இந்த அனிமே பார்த்திங்கன்னா ஜூலை 26 வரும்போது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீமன் ஸ்லேயரோட ஹஷிரா ட்ரைனிங் ஆர்க் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 எபிசோடு தான் இருக்குது. அதில் வந்து எபிசோட் 7 வந்து மொத்தமாக 40 நிமிஷம் இருக்க போது. எபிசோட் 8 வந்து கரெக்டாக 1 hour இருக்க போது. இது என்ன பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக தான் போட்டிருக்காங்க. பட் எனக்கு இருக்க பெரிய கேள்வியே இந்த ஹஷிரா ட்ரைனிங் ஆர்க்கில் கதையே இல்லை. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அனிமே ஒன்லி கண்டென்ட் அப்படிங்கிற அந்த மேட்டர் வச்சு தான் அவங்க இழுக்கிறாங்க. இதை நான் தப்பாக சொல்ல, அந்த மேட்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இதுக்கு அடுத்து வர போகிற இந்த ஒரு இன்ஃபினிட்டி கேஸ்டல் ஆர்க் அப்படிங்கிற அந்த ஆர்க்கை வந்து அவங்க சீரியஸாக இல்லாமல் படமாக கொடுக்க பிளான் பண்ணுறாங்க.
ஸோ அந்த ஆர்க்கை சீரியஸாக கொடுத்து இந்த ஒரு அஷிரா ட்ரைனிங் ஆர்க்கை வந்து படமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா டீமன் ஸ்லேயர் வந்து பெருசாக பிடிக்காது தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பட் இருந்தாலும் நெஃப்டி கேஸ்டல் ஆர்க்கில் வர ஒவ்வொரு ஃபைட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மேட்டரை படத்தில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரஷ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து எண்டிங் மொக்கையாக இருக்கும்னு சொன்னேன். இதில் வந்து ரஷ் பண்ணி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அனிமே மட்டும் பார்க்குறவங்க டீமன் ஸ்லேயரை அணியத்துக்கு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் அப்படிங்கிற இந்த ஒரு மங்கா இருக்குல்ல, இந்த மங்கா வந்து அடுத்த 2 மாதத்துக்கு ஒரு பிரேக்கில் இருக்க போது அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹைடர் ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஷுய்ஷா அப்படிங்கிற இந்த ஒரு பப்ளிஷிங் கம்பெனியை பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய ஃபேமஸான மங்காவை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி நம்ம டெத் நோட்டுக்கான ஒரு புது ப்ராஜெக்டை ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் டெத் நோட்டுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் மங்கா சீரீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரொம்ப நாளே பார்த்தீங்கன்னா ஜேஜேக்கான அடுத்த சாப்டர் இல்லாமல் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா போன சாப்டர் வந்து ரொம்பவே கம்மியான பேஜில் விட்டாங்க. அதுக்கடுத்து 2 வீக் பிரேக் அப்படிங்கிற அந்த மேட்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து ஜேஜேகேவுக்கு ஒரு மங்கா வரணும். பட் மேபி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு வந்து பிரேக்காக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. மை ஹோம் ஹீரோ அப்படிங்கிற இந்த ஒரு மங்கா வந்து இன்னும் 5 சாப்டரில் எண்டுக்கு போக போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பல மேட்டர் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட லென்த் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.